ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்களுக்கான சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் வறுவல். அதாவது என்ன பெப்பர் வறுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பெப்பர் வறுவல், மிளகு வறுவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்தது வரமிளகாய் ஒரு 3 வரமிளகாயை உடச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஜாதிபத்திரி பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டீப் ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு சின்ன ஸ்கில்லட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கில்லட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். எல்லாமே தனியாக சேர்த்துக்கிறேன். தனியாக மட்டும் தனியாக ஒரு 1 செகண்ட்லேருந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து வறுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது மற்றது எல்லாமே சேர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் இதை வறுத்துக்கலாம். லைட்டாக இது கலர் மாறும். அந்த டைமில் இந்த மிளகு சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்தாலே இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா நான் இதுதான் மெயின் காரம், அதனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம், ஏன்னா சீக்கிரமாக கருகிரும். அடுத்தது சோம்பு. இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வறுத்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் போது வரமிளகா, பட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்து இதையும் இது கூட சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இது வந்து கருகிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அடுப்புலேருந்து கூட எடுத்துருங்க. ஏன்னா கருகிடுச்சுன்னா, ஏன்னா இது மட்டும்தான் மசாலா, வேறு எதுவுமே நம்ம போட போகிறது இல்லை. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலையும் சேர்த்து இது கூடயே வறுத்துக்கலாம். அந்த அனல்லையே அப்படியே வறுபடும். இது ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக நான் இது கூடயே போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஆறுனதுக்கு அப்புறமேல்ட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது சிக்கனுக்கு நம்ம மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு நம்ம இதில் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து மேரினேட் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ரொம்பவே கொஞ்சமாக, ஏன்னா சிக்கன் சேர்த்துக்கனால கொஞ்சமாக மஞ்சள்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இதை கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள்தூளுக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த பொடி, இந்த பவுடரை இப்போ நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பழம் தான், அரை பழம் புழிஞ்சிக்கலாம். இதுதான் நல்லா அந்த டெண்டரியாக ஜூஸியாக நமக்கு இந்த சிக்கனை கொடுக்கும். அதுக்காக எலுமிச்சப்பழம் சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இந்த பவுடர், நம்ம வறுத்து அரைச்ச இந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரேடியாக நிறையா போட்டிங்கன்னா மசாலா ஜாஸ்தி ஆகிடும், சிக்கனுக்கு வந்து இது கம்மியாகிடும். இப்போதைக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூஸியாக நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா அந்த சிக்கனை வந்து சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இப்போ இதை நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் செய்யலாம்.
இப்போது நம்மளுடைய சிக்கன் பாருங்கள் கம்ப்ளீட்டாக நல்லா ஒரு ½ அன் ஹவர் டு நான் ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சிட்டேன். சூப்பராக ஊறிட்டுச்சு. இப்போ இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 3லேருந்து 4 வரமிளகாவை உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, சீரகம், கருவேப்பிலை, மிளகுத்தூள் ஆப்ஷனல் தான். காரம் பத்தலை அப்படின்னா எடுத்துக்கலாம். உப்பும் காரம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு வானொலியில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது கல் சட்டி. நீங்கள் அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் சீரகம், எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம், பச்சை மிளகாய், வரமிளகாய், அடுத்தது கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சதுக்கு அடுத்தது அப்போ இதில் இந்த வெங்காயத்தை சேர்த்துறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பாருங்கள், இந்த பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு, சுருங்கிடுச்சு. இப்போ இதில் நான் எடுத்து வச்ச இந்த சிக்கனை அப்படியே சேர்த்துக்கிறேன். எல்லா சிக்கனையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகும் இது செட்டாக. நல்லா ஒரு 2 நிமிஷம் இதை கிளறி விட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் வந்து பாருங்கள் நல்லா நான் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நான் லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம இதை ரோஸ்ட் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நான் தண்ணி, இந்த சிக்கன் வேகணும் இல்லையா நமக்கு, அதுக்காக நான் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து, ஏன்னா ஆல்ரெடி சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதனால் இப்போ இது மாதிரி போட்டு நான் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இது பண்ணிட்டேன். இப்போ இது சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இது வரைக்கும் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். இந்த மாதிரி கொதி வருது பார்த்திங்கன்னா, இந்த கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிக்கணும். எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க வச்சுருக்கேன். இவ்வளோ தூரம் கொதிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நான் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். இது வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க புதினா ஃப்ளேவர் போட்டுக்கலாம். கருவேப்பிலை பிடிக்கிறவங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுருக்கோங்க. ஏன்னா ஒரு பக்கம் வெந்து இன்னொரு பக்கம் வேகாமல் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ஈர்த்துருச்சு, நல்லா இழுத்துட்டு இப்போ நமக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும்னா இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்ல கிரேவியாக சூப்பராக வந்துடும். நீங்களும் எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.